நெறைய பெண் வீட்டுக்கு சைடுல வந்து ரொம்ப டாமினன்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படிதான் இருக்காங்களா? நிச்சயமா, நிச்சயமா. டாமினேட் இன் தி சென்ஸ் அதுக்கு காரணம் என்னன்னா, பர்த் ரேஷியோ குறைஞ்சு போச்சு சார். 10 பசங்க இருந்தா 7 பெண் குழந்தைங்க, 8 பெண் குழந்தைங்க தான் சார் இருக்கு. அப்படிங்கிறச்சு அவங்களுக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட்ஸ். சப்ளை கம்மியா இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு போர்ட்டல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி 5 வருஷமா ரெனியூ பண்ணிருக்கேன். ரொம்ப ரிலையபிள் போர்ட்டல். 15 பேருக்கு இன்னைக்கு நான் ரிப்ளை போட்டேன்னா, ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும், அம்மா என்ன ஆச்சுன்னா, இது இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். அப்படியே தப்பி தவறி வந்தாலும் கேட்குற டிமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பெக்யூலியராக இருக்கும். அந்த டாக் குளிப்பாட்டதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இது எனக்கு மட்டும் இல்லை சார், அக்ராஸ் த கேஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் அவசரப்பட்டு இருக்காங்க சார். ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அஃபெக்ஷனுங்கிறது டே டு டே மூமெண்ட்ஸில் வருது. அது பொண்ணு பிள்ளையாக இருக்கட்டும், நான் வந்து அவங்க அம்மாவே பார்க்கக்கூடாது, அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. என் பையன் அவங்க ஃபாதர் அண்ட் மதரை அப்பா அம்மாவை தான் நினைக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணும் எங்களை அப்பா அம்மாவை நினைக்கணும். ஃபிசிக்கலாக எங்களுக்கு செய்யணுங்கிற ஷோலே ஒருத்தங்க கேட்டாங்க, சார் உங்கள் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்படி எனக்கு எதாவது ஆகிடுச்சுனாக்கா என் பையன் விட மாட்டான், ஒரு ஆளை போட்டு செஞ்சுட்டு போகிறான். அப்பா அம்மா கரையேற்ற வேண்டியது ஒரு பையனோட பொண்ணோட கடமை இல்லையா? 2 பேருக்கும் அந்த கடமை இருக்குது. அதை நடுவிலே நீங்கள் போங்கன்னு சொல்கிறது, அது ஒரு இந்த காலம் மாறினாலும் இந்த அடிப்படை ஃபேமிலி ஃபேப்ரிக் பிரியக்கூடாது சார். அந்த ஃபேப்ரிக் பிரிஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது சார்.